மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வரலாற்று பாடத்துல மேல்நிலை 2ஆம் ஆண்டுல தொகுதி 1ல அலகு 4ல காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் இந்த பாடத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப காந்தியடிகள் இப்ப நீங்க பாத்துக்கலாம், வீட்டுல எல்லா வீட்லயுமே ரூபா நோட்டு இருக்கும். 2000 ரூபாய் நோட்டு பார்த்திருப்பீங்க, 500 ரூபாய் நோட்டு பார்த்திருப்பீங்க, 100 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட போட்டோ இருக்கும். அவர் தான் காந்தியடிகள், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்கள்கிட்ட நான் சொன்னேன். அப்ப இந்த பாடத்தை அவரை பத்தி தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த பாடத்தோட தலைப்பை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சைமன் குழு, நேரு அறிக்கை, சைமனே திரும்பி செல், லாகூர் காங்கிரஸ் மாநாடு. இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தான் முழு விடுதலை பத்தி பேசுறாங்க. தண்டி யாத்திரை, வேதாரணி உப்பு சத்தியாகிரகம், வட்டமேசை மாநாடுகள், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமை மற்றும் தனி தொகுதிகளின் உருவாக்கம், வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடு, பூனா ஒப்பந்தம், அம்பேத்கரும் அரசியல் கட்சியும் போன்ற தலைப்புகள்ல இருந்து இந்த பாடத்துல நம்ம பார்ப்போம். இருந்தாலும் முந்தைய வகுப்புல பார்த்த பாடங்கள்ல ஒரு சில வினாக்களை நான் கேட்கிறேன், மாணவர்களே பதிலளியுங்கள். சரி, ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1919. சரி, ரவுலட் சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு அடக்குமுறை சட்டம். அத மக்கள் எதிர்த்தாங்களா? கண்டிப்பா எதிர்த்தாங்க. அந்த சட்டத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன சொன்னாங்க? கருப்பு சட்டம்னு சொன்னாங்க. சத்யபால் சாய்புதீன் கிச்சிலு, பஞ்சாப்ல அமிர்தசரஸ்ல சத்யபால் சாய்புதீன் கிச்சிலு இருவரும் என்ன பண்றாங்க? அந்த கருப்பட்டி சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. ஆங்கில காவலாளிகள் அவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அந்த சத்யபால் சாய்புதீன் கிச்சிலை கண்டித்து தான் மக்கள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ்ல ஜாலியன் வாலாபாக் மைதானத்துல அமைதியான ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. அங்கு அசம்பாவிதமான ராணுவ அதிகாரியான ஜெனரல் டயர் என்ன பண்றாரு? வந்ததியுமே அங்கு சென்றவுடன் இயந்திர துப்பாக்கியில சுடும்படி ஆணை பிறப்பிக்கிறாரு. அந்த இயந்திர துப்பாக்கியில குண்டு தீர்ற வரைக்கும் சுட்டு தள்ளுறாங்க. அதுல நம்ம இந்திய மக்களை நாய் சுடுற மாதிரி சுட்டுறாங்க. அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிடுறாங்க. அப்ப இந்த மாதிரியான தகவல்களை முந்தைய வகுப்புல நம்ம பார்த்தோம். இப்ப மறுபடியும் நம்ம பாடப்பகுதிக்கு வருவோம். சரி, இந்த பாடத்துல நம்ம காந்தியடிகளின் மொழிபெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, இவரோட மொழிபெயர். இவரு 1869ல குஜராத் மாநிலத்துல போர்பந்தல்ங்கிற ஊர்ல பிறக்கிறாரு. இவரு 1893ல தென்னாப்பிரிக்காவுக்கு செல்கிறார். அந்த 1893ஆம் வருடம் அது வந்து ஒரு முக்கிய ஆண்டாக கருதப்படுகிறது. ஏன்னா அந்த வருஷத்துல 3 நிகழ்வுகள். 1893ல தான் அன்னி பெசன்ட் அம்மையாரான அயர்லாந்து பெண்மணி இந்தியாவுக்கு வராங்க. அதே ஆண்டுல தான் 1893ல தான் அமெரிக்காவுல சிகாகோல மாநாடு நடக்குது, உலக சமய மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்ள சுவாமி விவேகானந்தர் செல்கிறார். அப்ப காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்ற காந்தி 1915ஆம் ஆண்டு மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புகிறார். ஒரு ஆண்டு காலம் நம்ம இந்தியாவுல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். இவருக்கு அரசியல் குருவாக கோபாலகிருஷ்ண கோகலேவை அவரோட செயல்பாடுகளால் காந்திஜி கவரப்பட்டு அவர் அரசியல் குருவா கோபாலகிருஷ்ண கோகலேவை ஏத்துக்கிறாரு. காந்தியடிகள் அகமதாபாத்ல சபர்மதி ஆசிரமத்தை நிறுவுறாரு. காந்தியடிகள் தனது ஆசிரமத்தை எங்க நிறுவுறாருன்னு கேட்ட அகமதாபாத். இந்திய மண்ணில நம்ம சத்தியாகிரகத்தை சோதிச்சு பார்க்கணும்னு முடிவு பண்றாரு காந்தி. அதனால சம்பாரான்ங்கிற இடத்துல சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துறாரு. அதிலும் வெற்றி பெறுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அகமதாபாத் ஆடை தொழிற்சாலை பிரச்சனை, அங்கேயும் சத்தியாகிரகம் போராட்டம் நடத்துறாரு. அங்கேயும் வெற்றி பெறுகிறார். அது பிறகு கேதா சத்தியாகிரகம், அந்த சத்தியாகிரக போராட்டத்திலும் காந்தி வெற்றி பெறுகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்க கொண்ட தலைப்பு சைமன் குழு. சைமன் குழு 1927ஆம் ஆண்டு சர் ஜான் சைமன் தலைமையில ஒரு குழுவை நியமனம் செய்து இங்கிலாந்து அரசாங்கம் அந்த குழு இந்தியாவுக்கு வருவதாக ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஆனால் அந்த குழுவை இந்தியாவுக்கு வரக்கூடாது என்பதற்காக 1927ல மதராஸ்ல ஒரு காங்கிரஸ் மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைமன் குழுவை இந்தியாவுக்குள்ள கால எடுத்து வைக்க கூடாது, நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதன்படி 7 பேர் கொண்ட குழு இந்தியாவுக்கு வருகிறது. சரி, இந்த குழு எதற்காக இந்தியாவுக்கு வருது அப்படின்னு கேட்டா, 1919ஆம் ஆண்டு
மாடேக் சென்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம் என்று அழைக்கப்பட்ட இந்திய அரசு சட்டம் இந்தியாவில் இந்திய மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தாங்க. சரி, அந்த இரட்டையாட்சி முறையின் தன்மைகளை பற்றியும் சூழ்நிலைகளை பற்றியும் நிலைகளை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, நன்மை தீமைகளை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த குழு, இந்த சைமன் குழு இந்தியாவுக்கு வருகிறது. இந்த சைமன் குழு 1928 பிப்ரவரி 3ல பம்பாய்க்கு வராங்க. அங்க எதிர்ப்பு போராட்டங்கள் பயங்கரமா நடக்குது. சைமனே திரும்பி போ, சைமனே எங்க நாட்டுக்கு வராத, திரும்பி போ, உங்க நாட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அங்க கலவரங்கள், போராட்டங்கள் எங்கு பார்த்தாலும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாமே எதிர்க்கிறாங்க. இதே குழு லாகூருக்கு போகிறது, லாகூருக்கு செல்கிறது. இந்த குழு வடமேற்கு இந்தியாவுக்கு போகுது. அங்க லாலா லஜபதி ராய் தலைமையில மறியல் போராட்டங்கள் நடத்துறாங்க. சைமனே இங்க வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறியல் போராட்டங்கள். இந்த போராட்டத்துல லாலா லஜபதி ராய் போலீஸ்காரங்க அடி வாங்கி மரணம் அடைகிறார். அதாவது 1928 அக்டோபர்ல அடி வாங்குகிறார். போலீஸ்காரன் ஆங்கில காவலருக்கு அடி வாங்குறாரு. நவம்பர்ல இறந்துடுறாரு. இதை மனதில் கொண்டு அவர் அடிச்சு கொண்ட போலீஸ், அதாவது ஆங்கில உயர் அதிகாரி சாண்டர்ஸ் ஆவார். சரி, அந்த சாண்டர்ஸ் தான் லாலா லஜபதி ராய கொன்னார்ன்றது யாருக்கு தெரிகிறதுனா பகத்சிங் தெரிகிறது. இவரு பஞ்சாப் சிங்கத்தை கொன்னது யாரு? சாண்டர்ஸ் என்ற போலீஸ்காரன். அந்த அந்த காவலாளியை நாம கொலை பண்ணோம், நாம சுட்டு தள்ளணும் என்ற தேசிய வீரரான பகத்சிங் ஒரு திட்டத்தை வந்து அதே சாண்டர்ஸையும் கொலை செய்கிறார். அந்த கூட்டத்திற்காக அவரு சிறைக்கு செல்கிறார். அப்ப இது போன்ற போராட்டங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த சைமனை திருப்பி போ, திருப்பி போ, திருப்பி போ என்ற ஒரு போராட்டங்கள் இந்தியா முழுக்க நடைபெறுகிறது. இந்த குழு 1929 சென்னைக்கு வருகிறது. இங்கே எதிர்ப்பு போராட்டங்கள். அப்ப கடுமையாக இந்த குழுவை எதிர்த்தார்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்கின்ற தலைப்பு லாகூர் காங்கிரஸ் மாநாடு. இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 டிசம்பர் 31ஆம் தேதி ராவி நதிக்கரையில் நடக்கிறது. இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு ஜவஹர்லால் நேரு தலைமையேற்று நடத்துகிறார். இந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் கொண்டு வராங்கன்னா, முழுமையான சுதந்திரம், பூரண சுதந்திரம், முழுமையான விடுதலை, பூரண சுயராஜ்யம் போன்ற திட்டங்களை கொண்டு வராங்க. நள்ளிரவு 12 மணிக்கு மூவர்ண கொடியை ஏற்றுறாங்க. காங்கிரஸ் கூட்டம் நடக்கிறது. அதன்படி அந்த திட்டத்தின்படி 1930 ஜனவரி 26ஆம் தேதி நம்ம வந்து விடுதலை நாளா நம்ம இந்தியாவில் நம்ம கொண்டாடணும். ஏன்னா நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருப்போமோ அது போல ஒரு சம்பவத்தை நம்ம கொண்டாடணும்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதன்படி 1930 ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவில் விடுதலை அடைஞ்சிருச்சுன்னு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்களாம், கொண்டாடினார்கள் அந்த அக்காலத்துல. அப்ப அந்த நாளை மறவாமல் இருக்கிறதா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினமா நம்ம கொண்டாடுற மாணவர்களே, இதை நீங்க நன்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குடியரசு தினம் ஏன் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ல நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கறத மனதில் வச்சுக்கணும். இந்த நாளை எப்ப கொண்டாடி இருக்காங்க நம் முன்னோர்கள், நமது தியாகிகள், நம்ம சத்தியாகிரக தியாகிகள், நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் 1930 ஜனவரி 26ல கொண்டாடி இருக்காங்க. அதை மறவாமல் இருக்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமா கொண்டாடுகிறோம். நம்ம அடுத்த தலைப்பாக தண்டி யாத்திரை, அதாவது உப்பு சத்தியாகிரகம் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம் 1930. அனைவருக்கு அவசியமானது உப்பு. இந்த உப்புக்கு அநியாய வரிய ஆங்கில அரசாங்கம் விதித்தது. ஏன்னு கேட்டா, ஆங்கில கப்பல் இந்தியாவுக்கு வருகிறது. வரும்பொழுது இப்பதான் டெக்னாலஜி கப்பல் என்பது. அப்ப சாதாரண கப்பல் தான், காத்துலயோ மழையிலயோ கவிஞ்சு போயிடும். அந்த கப்பல் கவியாமல் இருக்கிறதுக்காக அவங்க நாட்டுல இருந்து வரப்ப மூட்டை மூட்டையே உப்பு அந்த கப்பலை ஏத்திட்டு வருவாங்களாம். அந்த உப்பு கொண்டாந்து இந்திய கடலோரமா கொட்டிட்டு இங்க உள்ள நம்ம இந்திய நாட்டு செல்வங்களை எல்லாமே என்ன பண்ணுவாங்களாம், எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த சமயத்துல பார்த்தா இந்த அங்க ஆங்கில கப்பல்ல இருந்த உப்பெல்லாம் கீழே கொட்டிட்டு இங்க இருந்து நம்ம இந்திய செல்வங்களை ஏற்றிட்டு போவாங்களாம். இதை வழக்கமா இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்துல இல்லையில இந்த உப்பையா நம்ம இப்ப ஏன் வேஸ்ட் பண்ணோம், இந்திய தலையிலே கட்டுவோம், இந்தியாவே வச்சுக்கிட்டோம், அவங்களுக்கே விற்பனை செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம இந்த இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு காய்ச்சினவங்கள ஆலைகளை எல்லாமே மூடிட்டு நாங்க தான் உப்பு விநியோகம் பண்ணுவோம், நாங்க தான் உப்பு விற்போம், எங்களோட உப்பு தான் தரமானது, நீங்க தயாரிக்கிற உப்பு தரமற்றவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலையை கிளப்புறாங்க, ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. இதனால கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. அதன்படி உப்பு வரி, அதாவது உப்பு விற்கின்ற விற்பனை யார் கைக்கு போயிருதுன்னா ஆங்கிலேயர்களுக்கு போயிருது. இந்த செய்தி
காந்திஜிக்கு தெரிகிறது. காந்திஜி என்ன பண்றாரு, சரி உப்பு வரி எதிர்த்து நம்ம ஒரு நடைபயணம் போலான்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு உண்டான திட்டங்களையும் தீட்டுறாங்க. 78 பேர்களோடு சபர்மதி ஆசிரமத்துல இருந்து அந்த 78 பேர்ல ஒரே ஒரு பெண்மணி சரோஜினி நாயுடு உட்பட 78 பேர் போறாங்க. நடைபயணமா போறாங்க. பல கிராமங்களையும் பல நகரங்களையும் கடந்துதான் போறாங்க. கிட்டத்தட்ட 375 கிலோமீட்டர் தூரம், சொல்ல போனா 241 மைல்கள் நடந்தே போறாங்க. ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் விதத்தில் நடந்து போறாங்க. 78 தொண்டர்கள் 25 நாள் நடைபயணமா போறாங்க. 1930 ஏப்ரல் 5ஆம் தேதி கடற்கரைக்கு போயிடுறாங்க. 6ஆம் தேதி தான் உப்பு எடுக்கிறாரு மகாத்மா காந்தியடிகள். அப்ப உப்பு சட்டத்தை மீறுறாரு. அப்ப இவர் செல்லும் பொழுது புறப்படும் பொழுது 78 பேர் தான். ஆனால் கடற்கரைக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள். ஆங்கில அரசாங்கத்தால ஒன்றுமே செய்ய இயலவில்லை. இதனால காந்தியடிகள் மற்ற தலைவர்கள் எல்லாமே கைது செய்யப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில நடக்குது தமிழ்நாட்டுல. அப்ப திருச்சியில இருந்து 100 பேர்களோடு வேதாரண்ய கடற்கரைக்கு செல்கிறார். 150 மைல் தூரம் நடந்து போறாங்க. அப்ப அந்த தஞ்சாவூரின் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். ஜே.ஏ. தார் என்பவர் ஒரு அறிக்கையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நடைபயணத்தில் ஈடுபடுவோருக்கு அடைக்கலம் தந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். ஆனால் மக்கள் அந்த சட்டத்திற்கு எதுவுமே செவிசாய்க்கவில்லை. இந்த சத்தியாகிரக வீரர்களுக்கு, நடைபயணமா சென்றவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கொடுத்து அடைக்கலம் தந்தார்கள். அதன்படி இந்த சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவங்க கும்பகோணம், செம்மகுடி வழியாக சென்றார்கள். இறுதியாக இவங்க 1930 ஏப்ரல் 28ஆம் தேதி வேதாரண்ய கடற்கரைக்கு சென்றடைஞ்சாங்க. உப்பு சட்டத்தை மீறி உப்பு கையில் எடுக்கிறாங்க. இதன் காரணமாக ராஜாஜியும் கைது செய்யப்படுகிறார். இதான் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். அடுத்தது வட்டமேசை மாநாடுகள். 3 வட்டமேசை மாநாடு நடக்குது. அது 3மே லண்டன்ல நடக்குது. முதல் வட்டமேசை மாநாடு 1930, இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931, மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. இந்த வட்டமேசை மாநாடு எதற்கு நடத்துறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த சைமன் குழு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சைமன் கமிஷன், சர் ஜான் சைமன் தலைமையில 1927 ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இந்த குழு என்ன பண்ணுது, தனது அறிக்கையை 1930 இங்கிலாந்து அரசாங்கத்திட்ட சமர்ப்பிக்கிறாங்க. இந்த தனது அறிக்கையை அதை நம்ம சட்டமா மாத்தணும்னு சொல்லி இங்கிலாந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு முடிவு எடுக்கிறது. அதற்காக தான் வட்டமேசை மாநாடு, பல தலைவர்களை கொண்டு நம்ம வட்டமேசை மாநாட்டை நம்ம கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வட்டமேசை மாநாட்டை நாங்க புறக்கணிப்போம் அப்படின்னு காங்கிரஸ், முஸ்லீம் லீக் மற்றும் இந்து சபா கட்சி ஆகிய கட்சிகள் புறக்கணிக்கிறது. அதன் காரணமாக தான் இவங்க காங்கிரஸோட ஒரே நோக்கம் என்னன்னா, நாங்க சுதந்திரம் பெற்றே ஆக வேண்டும், எங்களுக்கு வட்டமேசை மாநாடு ஒரு பெரிய விஷயம் அல்ல, எங்களுக்கு சுதந்திரம் ஒன்றே போதும்னு சொல்லி இந்த வட்டமேசை மாநாட்டை அவங்க புறக்கணிக்கிறாங்க. மாணவர்களே, அடுத்த தலைப்பாக காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 நடக்குது. காந்தியடிகளுக்கும் இர்வின் பிரபு, இந்தியாவின் அரசு பிரதிநிதி வைஸ்ராய் என்று அழைக்கப்பட்ட இர்வின் பிரபுக்கும் நடக்குது 1931 மார்ச் 5. அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் படி நான் 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியை கலந்துக்க சொல்லி வற்புறுத்துறாரு இர்வின் பிரபு. அதன்படி காந்தி சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. அதன்படி 1931 காந்தியடிகள் விடுதலை செய்யப்படுகிறார். ஏன்னா அவர் உப்பு சத்தியாகிரகத்தில் சிறைக்கு போயிட்டாரு, அதனால அவருக்கு விடுதலை செய்யறாங்க. அது மட்டுமல்லாமல் சத்தியாகிரக பிரச்சாரத்தையும் கைவிடும்படி காந்திஜி உறுதியை ஏற்கிறாரு. அது மட்டுமல்லாமல் 10,000கணக்கான உப்பு சத்தியாகிரக வீரர்களை இர்வின் பிரபு விடுதலை செய்ய ஒப்புக்கொள்கிறார். ஆனால் ஒன்று மட்டும், பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு மட்டும் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை இர்வின் பிரபு மறுத்துவிட்டார். குறைப்பதற்கு, அந்த மரண தண்டனையை குறைக்க இர்வின் பிரபு மறுத்துவிட்டார். அப்ப காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கவும் போறாரு. கலந்துக்கு சென்று விட்டு அங்க சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. 2வது வட்டமேசை மாநாட்டில் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. ஆங்கில கவர்மெண்ட் அதை எதுவுமே எதுக்கல, செவிசாய்க்கல, எதுவுமே எடுத்துக்கல. வெறுங்கையோடு வெளியே வராரு. வெளியே வந்த காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, நான் மீண்டும் சட்ட மறுப்பு இயக்கத்தை நான் தொடங்க போவதாக அறிவிக்கிறார் காந்தி. புரியுதா மாணவர்களே? மீண்டும் நான் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க போவதாக அறிவிக்கிறாரு. இந்த இயக்கத்தை முடக்க அரசு நினைக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆங்கில கவர்மெண்ட் நேரு, ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் கபார் கான்,
மற்றும் காந்தியடிகள் உள்ளிட்ட தலைவர்கள் கைது பண்ணது. இந்த போராட்டத்தின் இந்த இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் காரணமாக 1 லட்சம் வீரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஆங்கில கவர்மெண்டால் 1 லட்சம் வீரர்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிடறாங்க. மற்றும் இந்த சட்ட மறுப்பு இயக்கம் மெதுவாக 1933ஆம் ஆண்டு மெதுவாக மத நிலைக்கு வருகிறது. 1934ஆம் ஆண்டு மே மாதம் இந்த சட்ட மறுப்பு இயக்கம் முற்றிலுமாக முடிவுக்கு வருகிறது. அதுக்கு அடுத்த தலைப்பாக மாணவர்களே டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மற்றும் அவர் தனி தொகுதிகள் உருவாக்கத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். இவர் 1920ஆம் ஆண்டுகளில் ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களின் மைய புள்ளியாக டாக்டர் அம்பேத்கர் விளங்குகிறாரு. இவர் மகர் சாதியில ராணுவ வீரரின் மகனா பிறக்கிறாரு. இவங்க சாதியில பாத்தீங்கன்னா 10ஆவதுக்கு மேல யாருமே போனது கிடையாது, படிச்சது கிடையாது, அந்த அளவுக்கு ஏழ்மை. இவர் எல்பின்ஸ்டன் கல்லூரியில சேர்ந்து கல்வி உதவி தொகையை பெற்று 1912 பட்டதாரி என்ற பட்டத்தை பெறுகிறார். அடுத்ததாக பரோடா அரசின் கல்வி உதவி ஸ்காலர்ஷிப் கல்வி உதவியை பெற்று அமெரிக்காவுக்கு போறாரு. பட்ட மேற்படிப்பு படிக்கிறாரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டத்தையும் பெறுகிறார். பின்பு சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புக்காக லண்டனுக்கு செல்கிறார் நமது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்த பாயிண்டாக 1916ல மானிடவியல் தொடர்பான சர்வதேச ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் இவர் கலந்துக்கிறார். இந்தியாவின் சாதிகள் தலைப்புல ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு. என்ன வீடு சொல்ல கேளுங்க. 1916ல மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாடு நடக்குது. அதுல பி.ஆர். அம்பேத்கர் கலந்துக்கிறாரு. இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்புல ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை அவர் சமர்ப்பிக்கிறாரு. இந்த கட்டுரை தான் பிற்காலத்துல பின்னர் அரிய இந்திய புத்தகம் என்ற தொகுப்புல பதிக்கப்பட்டு வெளியிடுறாங்க. அது மட்டுமல்லாமல் இவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் சவுத் பொரோ என்ற ஒரு கமிஷனை ஏற்படுத்தது. சவுத் பொரோ அந்த கமிஷனை எதுக்காக ஏற்படுத்ததுனா இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது, தகுதி போன்ற தகவல்களை சேகரிச்சு அதை விவாதம் பண்ணணும், அதை கலந்துரையாடணும். இந்த வேலையில தான், இந்த சமயத்துல தான் இந்த குழுவுல கலந்துக்குங்க, இந்த சவுத் பொரோ என்ற குழுவுல நீங்களும் கலந்துக்குங்கன்னு சொல்லி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருக்கு அழைப்பு வருகிறது. அந்த சமயத்துல தான், அந்த காலகட்டத்துல தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி இடங்கள் வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். மாணவர்களே, அடுத்ததாக அம்பேத்கர் 8 பத்திரிகை நடத்துறாரு. மூக் நாயக் வாய்ப்பேச முடியாத, அதாவது ஊமைகளின் தலைவர், வாய்ப்பேச முடியாத ஊமையர்களின் தலைவர் என்ற பத்திரிகையும், பகிர் ஹிடாப் கார்கி சபை என்ற, அதாவது தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு என்ற பத்திரிகை ஒரு நடத்துகிறாரு. அடுத்ததாக மகட் சத்தியாகிரகம்னா ஏழை எளிய மக்களுக்காக, தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்காக இந்த மகட் சத்தியாகிரகத்தை நடத்துறாரு. பொது குளங்கள் மற்றும் கிணறுகள்ல அவங்க தண்ணி எடுக்க கூடாதான், அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டது. அந்த அடிப்படை உரிமைகளை மீட்டு தரதான் இந்த மகட் சத்தியாகிரகம் என்ற ஒரு அமைப்பை இவர் தொடங்குறாரு. அதுல வெற்றியும் பெறுகிறார். அப்ப சுதந்திர இந்தியாவில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் எதிர்காலத்தை பத்தி இவர் கவலை அடைகிறாரு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இவர் என்ன சொல்றாரு, அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட கோரிக்கைகள், அவர்களுக்காக அனைத்து கட்சி மாநாடுகளையும் பேசுறாரு. சாமியன் குழு இந்தியாவுக்கு வந்தது, அவங்கள்ட்டயும் சொல்றாரு. பட்டமேசை மாநாட்டுல கலந்து போறாரு, அங்கேயும் சொல்றாரு அந்த தீண்டாமை உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வேணும், அவங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி அங்கேயும் வாதிடுறாரு. அப்ப தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்களில் இருந்து அரசியல் ரீதியாக நீங்க பிரிக்கிறீங்க, சமூக பாதிப்புகளை உருவாக்கும் என்று காந்தியடிகள் ஒரு பக்கம் கவலை அடைகிறார். அதுக்கு அடுத்தபடியாக வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடு, அதாவது 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்ததற்கு முன்னாடி காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்திஜி கலந்துக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி காந்தியடிகளுக்கும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருக்கும் ஒரு கலந்துரையாடல் நடக்குது, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த தனி தொகுதி குறித்து பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைகிறது. காந்திஜி சில முரண்பாடான கருத்துக்களும் அம்பேத்கர் சில முரண்பாடான கருத்துக்களின் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைகிறது. பிறகு இருவருமே காந்தியடிகளும் பி.ஆர். அம்பேத்கரும் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அங்கேயும் போது இதே கருத்தை முன்வைக்கிறாங்க. அங்கேயும் இந்த கருத்து குறித்து விவாதம் நடைபெறுகிறது. அப்பதான் அந்த சமயத்துல தான் 1930
1932 ஆகஸ்ட்ல வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு குறித்து பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். இதுதான் வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு என்ற ஒரு கோட்பாட்டை இந்த பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு வெளியிடுகிறார். அடுத்த தலைப்பாக பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தம் 1932. இந்த எரவாடா சிறையில காந்திஜி சிறையில இருக்காரு. இந்த உப்பு சத்தியாகிரகத்தின் வாயிலாக, சட்ட மறுப்பு இயக்கத்தின் வாயிலாக அவரை கைது பண்ணி எரவாடா சிறையில அடைச்சிடறாங்க. எரவாடா சிறையில் இருக்கும் பொழுது வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடை கேள்விப்பட்ட காந்தியடிகள் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவிக்கிறாரு. இதை அறிந்த டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் காந்தியடிகளை சந்திக்க போறாரு. காந்தியடிகளும் பி.ஆர். அம்பேத்கர் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பின் பொழுது இந்த வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடுல ஒரு சின்ன திருத்தங்கள் செய்யப்படுகிறது. அதன்படி காந்திஜி ஒப்புக்கொள்கிறார், பி.ஆர். அம்பேத்கரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அவங்க ரெண்டு பேருக்கு தான் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அந்த ஒப்பந்தத்திற்கு பேர் தான் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது 1932. அடுத்த தலைப்பாக அம்பேத்கரும் அரசியலும். அம்பேத்கர் கட்சியை தொடங்குறாரு. சரி, அவர் என்னென்ன கட்சியை தொடங்கினாரு? ரெண்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு. சுதந்திர தொழிலாளர் கட்சி 1937 தொடங்கினாரு. பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்புங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு 1942. இவர் 1942ஆம் ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக இவரை நியமனம் செய்யறாங்க. 1942ல பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக இவரை நியமனம் செய்யறாங்க. அதுக்கு அடுத்ததாக இவரை கௌரவிக்கும் பொருட்டு இவர் அரச பிரதிநிதியின், அதாவது வைஸ்ராய் அமைச்சரவையில அமைச்சராகவும் இவர் இடம் பிடிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக நம் நாட்டுக்கு ஆற்றிய சேவைகளுக்காக இவருக்கு மணி மகுடம் சூட்டும் விதமாக சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராகவும் இவரை தேர்வு செய்யறாங்க. மாணவர்களே, இப்ப பல்வேறு தலைப்புகளை பத்தி நம்ம இந்த பாடத்துல பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை அதை மேலோட்டமா பார்த்துட்டு வருவோம். சரியா மாணவர்களே? நம்ம முதலாவதாக சைமன் குழு வருகை பத்தி பார்த்தோம். சைமன் குழு சர் ஜான் சைமன் தலைமையில ஒரு குழு ஒன்றை நியமனம் செய்து ஆங்கில கவர்மெண்ட் 1927ஆம் ஆண்டு நியமனம் செய்து அந்த குழு இந்தியாவுக்கு 1928 பிப்ரவரி 3ல எங்க வருகிறது? பம்பாய் வருகிறது. எதிர்ப்பு போராட்டங்கள். லாகூர் வருகிறது. லாலா லஜபதி ராய் தலைமையில சைமனே திரும்பி போ, எங்க நாட்டுக்கு வராதீங்க, எங்க பார்த்தாலும் கலவரங்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியோர்கள், சிறியோர்கள் எல்லாருமே, கல்லூரி மாணவர்கள், வணிகர்கள், கடைக்காரர்கள், விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து போராடுறாங்க, இங்க வராதீங்க. அந்த 7 பேர் கொண்ட குழு, அதுல எல்லாருமே நீங்க ஆங்கிலேயர்கள், யாருமே இந்தியர்கள் இல்ல. அப்ப எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும், எங்களோட நிலைகளை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கிறது. இதுதான் சைமன் குழு போராட்டம். சைமனை திரும்பி போங்கிறாங்க. அடுத்தபடியாக லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அடுத்தபடியாக மாணவர்களே, லாகூர் காங்கிரஸ் மாநாடு பத்தி பார்த்தோம். 1929 டிசம்பர் 31ல ராவி நதிக்கரையில, அதாவது சிந்து நதியின் துணை நதியான ராவி நதிக்கரையில இந்த லாகூர் மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டிற்கு ஜவஹர்லால் நேரு தலைமையேற்று மூவர்ண கொடிய நள்ளிரவுல ஏத்துறாங்க. அங்கதான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. முழு விடுதலை, பூரண சுயராஜ்யம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதன்படி 1930 ஜனவரி 26ஆம் தேதி நம்ம விடுதலை அடைஞ்சிட்டா எவ்வளவு ஹாப்பியா இருப்போமோ அது போல அந்த நாளை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த நாளை மறக்காமல் இருப்பதற்காக தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினமா நம்ம கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதுக்கு அடுத்த தலைப்பாக தண்டி யாத்திரை, அதாவது உப்பு சத்தியாகிரகம் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம். இது காந்தியடிகள் தலைமையில நடக்குது. சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரை நோக்கி 375 கிலோமீட்டர், அதாவது 241 மைல்கள் தூரம் நடந்து போறாரு. சரோஜினி நாயுடு உட்பட 78 தொண்டர்களோட 25 நாள் நடைபயணம் செய்கிறாரு. சென்ற இடமெல்லாம் வந்தே மாதரம் என்ற தாரண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போறாங்க. 1930 ஏப்ரல் 6ஆம் தேதி உப்பை எடுத்துறாங்க. உப்பு சட்டத்தை மீறிடுறாங்க. இதுதான் உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகள் தலைமையில் நடக்குது. அதுக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டில் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடக்குது. திருச்சியில இருந்து வேதாரண்ய கடற்கரை வரைக்கும் 150 மைல் தூரம் நடந்தே போறாங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல அதிகமானவர்கள் நடந்து போறாங்க. தஞ்சாவூரின் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஜே.ஏ. தால் என்ன சொல்றாருன்னா, நடைபயணத்தில் ஈடுபடுறவங்களுக்கு அடைக்கலம் தரக்கூடாது, தந்த கடுமையான நடவடிக்கைகளை சந்திக்க நேரிட்டு திட்டவட்டமா சொல்றாரு. அதையும் மீறி நமது இந்தியர்கள், நமது தமிழர்கள் அந்த உப்பு தியாகிகளுக்கு, உப்பு தியாகிகளுக்கு அடைக்கலம் தராங்க. உணவு உண்ணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும் தராங்க.
மற்றும் அடுத்த தலைப்பாக வட்டமேசை மாநாடு. 3 வட்டமேசை மாநாடு நடக்குது லண்டன்ல. முதல் வட்டமேசை மாநாடு 1930, இரண்டாவது வட்டமேசை மாநாடு 31, 1931, மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. அப்ப இந்த மாதிரியான மாநாடு நடக்குது. இதுக்கு மத்தியில தான் காந்தி இருப்பின ஒப்பந்தமும் 1931 மார்ச் 5ல நடைபெறுகிறது. அதுக்கு பிறகுதான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அடிவருடிகளுக்காக மகத் சத்தியாகிரகத்தை ஏற்படுத்துறாரு. மகத் சத்தியாகிரகத்தை கொண்டு வருகிறாரு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அது மட்டுமல்லாமல் 2 பத்திரிகைகளை தொடங்குறாரு. மூக் நாயகன் அப்படின்னா வாய் பேச முடியாதவர்கள், அதாவது ஊமைகளின் தலைவர் என்ற பத்திரிகை நடத்துறாரு. பகிர்கிடா பாதி சபை, அது தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு போன்ற பத்திரிகைகளையும் இவர் நடத்துகிறார். அடுத்ததாக வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடு. இதை யார் வெளியிடுறாங்கன்னா இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு வெளியிடுகிறார். அடுத்ததாக பூனா ஒப்பந்தம் 1932 நடக்குது. யாருக்கு இடையிலன்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையில நடக்குது. இறுதியாக மாணவர்களே, உங்கள்கிட்ட ஒரு 2 வினாக்கள் கேட்கிறேன். அதுக்கு நீங்க அனைவரும் ஆன்சர் பண்ணுங்க. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? முதல் கேள்வி மீண்டும் கேட்கிறேன் பாருங்க. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? ராஜாஜி தலைமை. மகத் சத்தியாகிரகம். அடுத்த வினா, மகத் சத்தியாகிரக அமைப்பினை தொடங்கியவர் யார்? மீண்டும் கேள்வி கேட்கிறேன். மகத் சத்தியாகிரக அமைப்பை தொடங்கியவர் யார்? பி.ஆர். அம்பேத்கர். நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.